பற்சொத்தை வராமல் நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து பற்களை பாதுகாக்கலாம் என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகிறோம். அந்த பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். காசு கட்டி இடித்து தூள் செய்து ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். காய்ந்த மாவிலையை சுட்டு கரியாக்கி சாம்பல் ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். பாக்கு சுட்டு கரியாக்கி அதனுடைய சாம்பலை ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். கிராம்பு தூள் செய்து ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். லவங்கப்பட்டை தூள் செய்து ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். இந்து உப்பு ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கொள்ளவும். இந்த பொருட்களை ஒன்றாக கலந்து எடுத்து வைத்துக் கொள்ளவும். இந்த பற்பொடியை பற்சொத்தை, ஈறுகளில் வீக்கம், ஈறுகளில் இரத்த கசிவு, பல் ஆட்டம், எனாமல் பாதிப்புடையவர்கள், பற்கூச்சமுடையவர்கள் அனைவரும் காலையிலும் மாலையிலும் இந்த பொடியை கொண்டு பல் துளைக்கு வரும்போது பற்களில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பாதிப்புகளும் உடனடியாக தீரும். பல்லை பாதுகாக்க முடியும். இந்த பொடியை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பயன்படுத்தலாம். இந்த பொடியை பயன்படுத்தும் போது பல் உறுதி பெறும், சொல் நன்றாக இருக்கும். பற்களில் எந்த விதமான நோய் பாதிப்பும் வராமல் பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த மருந்திற்கு உண்டு. பற்சொத்தை, பற்களில் சீழ்வடிதல், இரத்த கசிவு எந்த பாதிப்பாக இருந்தாலும் அந்த பற்களில் ஏற்பட்டுள்ள பாதிப்பை இந்த மருந்து சரி செய்யும். ஆகையால் அனைவரும் பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான நேயர்களே, ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி 4 இருந்து பாதிக்கப்படும் போது அந்த திசாபுத்தி அந்தர காலங்களில் அவர்களுக்கு பற்களில் நோய் வரும். 2ஆம் இடத்தில் சனி, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பாதிக்கப்படும் போது பற்களில் பற்சொத்தை, சீழ்வடிதல், கட்டி, இரத்த கசிவு, பல்லில் அடிபடுதல் போன்ற பல பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. 2ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி இணைந்து 6, 8, 12 இருந்தாலும் அவர்களுக்கு பற்களில் ஏதேனும் நோய் தொற்று, நோய் பாதிப்பு வருவதற்கு வாய்ப்புண்டு. பற்சொத்தை, பற்களில் ஏதேனும் நோய் தொற்று பாதிப்பு வராமல் இருப்பதற்கு சனி, சுக்கிரன் இந்த கிரகங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது பற்களில் எந்த விதமான நோய் பாதிப்பும் வராது. சனி பகவானுக்குரிய வஸ்திரம் கருப்பு நிற வஸ்திரம், அவருக்குரிய தானியம் எள்ளாகும். அவற்றை சிறிது மூட்டையாக முடிந்து கொள்ள வேண்டும். சுக்கிர பகவானுக்குரிய வஸ்திரம் வெண்மை நிற வஸ்திரம், அவருக்குரிய தானியம் மொச்சையாகும். அவற்றை சிறிது மூட்டையாக முடிந்து கொள்ள வேண்டும். சனிக்கிழமை காலை ராகுகால வேளையில் சனீஸ்வர பகவானுக்கும் சுக்கிர பகவானுக்கும் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யும் போது பற்களில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான நோய் பாதிப்புகளும் உடனடியாக தீரும். பற்களில் நோய் தொற்று பாதிப்புடையவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமாக விட்டமின் B12 இரும்புச்சத்து குறைபாட்டினால் வரக்கூடியது. வைரஸ், பாக்டீரியா போன்ற தொற்று கிருமிகளால் வாயில் பாதிப்பு ஏற்பட்டு புண்களாகி வாய்ப்புண் வருவதற்கு அதிக வாய்ப்புண்டு. குறிப்பாக வயிற்றிலே ஏதேனும் புண் ஏற்பட்டால் அதை நமக்கு சுட்டி காட்டுவதற்கு ஒரு எச்சரிக்கை மணியாக வாய்ப்புண் வரக்கூடும். அது மட்டுமல்லாமல் அதிகமான மது பழக்கம், புகைப்பழக்கம், புகையிலை இவற்றை பயன்படுத்துவதாலும் வாய்ப்புண் வருவதற்கு வாய்ப்புண்டு. உணவில் புளிப்பு, காரம் இவற்றை அடிக்கடி எடுத்துக்கொள்வதாலும் வாய்ப்புண் வரக்கூடும். இனிப்பு வகைகளை அடிக்கடி எடுத்துக்கொள்வதாலும் வாய்ப்புண் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதிகமான மன அழுத்தம், மனக்கவலை போன்ற காரணங்களினாலும் வாய்ப்புண் வருவதற்கு வாய்ப்புண்டு. நமக்கு பசிக்கும் போது, சாப்பிடாமல் இருக்கும்போது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாக சுரந்து வயிற்று பகுதியில் புண்களை ஏற்படுத்தும். அந்த புண்கள் காரணமாகவும் வாயில் அச்சிரம் வருவதற்கு அதிக வாய்ப்புண்டு. வாயில் அச்சிரம் வருவதற்கு பல காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். வாய்ப்புண் வராமல் இருப்பதற்கு உணவிலே தேங்காய் பால் சிறிதளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். காலையில் தேங்காயை, பச்சை தேங்காயை மென்று தின்று அந்த சக்கையை சுப்பிவிட்டு பாலை மட்டும் சுவைத்து கொண்டிருக்கும் போது வாய்ப்புண் வராமல் தடுக்கப்படும். தேங்காய் பாலில் விட்டமின் B இருப்பதால் வாய்ப்புண் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அடுத்ததாக நெல்லிக்காய் இலையை மென்று தின்று துப்பும் போது வாய்ப்புண் அறவே தீர்க்கப்படும். நாம் உண்ணக்கூடிய உணவில் புளிப்பு, காரம் போன்றவற்றை அளவில் குறைக்க வேண்டும். அதாவது குறைவான புளிப்பையும் குறைவான காரத்தையும் உட்கொள்ளும் போது வயிற்றுப்புண் வராமல் பாதுகாக்கப்படும். வயிற்றுப்புண் வராமல் இருக்கும்போது வாய்ப்புண் வருவதற்கு வாய்ப்பே இல்லை. மது, புகையிலை, சிகரெட் போன்ற தீய பழக்கங்களை அறவே நீக்க வேண்டும். நாம் பயன்படுத்தக்கூடிய டூத் பேஸ்டில்
அடிக்கடி மாற்றம் இருந்தாலும் அதன் காரணமாகவும் வாய்ப்புண் வருவதற்கு வாய்ப்புண்டு. நாம் பல் துலக்கக்கூடிய டூத் பிரஷ் மிகவும் கடினமாக இருந்தால் வேகமாக துலக்கும் போது அவற்றின் மூலமாகவும் வாய்ப்புண் வரக்கூடும். ஆகையால் அடிக்கடி டூத் பேஸ்ட்டை மாற்றாமல் ஒரு தரமான டூத் பேஸ்ட்டை எடுத்து பல் துளைக்கு வரும்போது வாய்ப்புண் வருவதற்கு வாய்ப்பில்லை. டூத் பிரஷை மிகவும் மென்மையான பிரஷாக பார்த்து பல் துலக்கும் பொழுது வாய்ப்புண் வருவதற்கு வாய்ப்பில்லை. காலையில் பல் துலக்கியவுடன் கால் தேக்கரண்டி தேங்காய் எண்ணெய் வாயில் ஊற்றி கொப்பளிக்கும் பொழுது தேங்காய் எண்ணெயில் விட்டமின் இ, பி சத்துக்கள் உள்ளது. அவை வாய்ப்புண் வராமல் பாதுகாக்கும். பற்களுக்கு இடையே உள்ள புழுக்களை வெளியேற்றும். பற்களை பாதுகாப்பதற்கு பெரிதும் பயன்படக்கூடியது. முக்கியமாக நாக்கிலே ஏற்படக்கூடிய அச்சரத்தை போக்கும் தன்மை தேங்காய் எண்ணெயிற்கு உண்டு. தேங்காய் எண்ணெயை வாயிலே ஊற்றி கொப்பளித்து அந்த தேங்காய் எண்ணெயை துப்பிவிட்டு வாயை ஒரு சில நிமிடங்கள் திறந்து வைத்திருக்க வேண்டும். வாயை திறந்து வைத்திருக்கும் போது அந்த வாய்ப்பகுதியில் உள்ள புண்ணானது வெகு சீக்கிரத்தில் ஆறும். வாய் அச்சரம் வந்தால் நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் எந்தெந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்து விரைவாக குணப்படுத்த முடியும் என்பதை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். அந்த வாய் அச்சரத்தை போக்குவதற்குண்டான மூலிகைகள் செம்பருத்தி பூ, கடுக்காய், நெல்லி வற்றல், தாண்டிக்காய் மற்றும் பனங்கற்கண்டு. செம்பருத்தி இலையை நன்றாக சாறு எடுத்து தீநீராக்கி பருகி வரும்போது உள் உறுப்புகளில் ஏற்பட்டுள்ள புண்களை ஆற்றும் தன்மை உண்டு. குறிப்பாக செம்பருத்தி இலைக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மை உண்டு. செம்பருத்தி இலை சிறிது எடுத்து கீழா நெல்லி சாற்றோடு கலந்து மோரிலே கலக்கி உட்கொள்ளும் போது காமாலை நோயால் பித்தப்பை, மண்ணீரல், கல்லீரல் பாதிப்படைந்திருந்தால் அந்த உறுப்புகளை பாதுகாக்கக்கூடிய தன்மை உண்டு. செம்பருத்தி இலை 2 பிடி எடுத்து நீரிலே அரைத்து தலையிலே தேய்த்து அரை மணி நேரம் கழித்து சேக்காய் தூள் போட்டு சுத்தம் செய்து குளிக்கும் போது பித்தம் தனியும். தலைப்பகுதி உஷ்ணமாக இருந்தால் அந்த உஷ்ணத்தை உடனடியாக குறைக்கக்கூடிய தன்மை செம்பருத்தி இலைக்கு உண்டு. தோல் பகுதியில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் செம்பருத்தி இலை, புளிய இலை இவை இரண்டையும் ஒன்றாக அரைத்து உடல் முழுவதும் பூசி சேக்காய் தூள் போட்டு குளித்து வரும்போது தோல் பகுதியில் ஏற்பட்டுள்ள அனைத்து விதமான பாதிப்புகளும் தீரும். முடி வளர்ச்சி தைலங்களில் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, ஆலம் விழுது, மருதாணி இலை, வெட்டிவேர் இவற்றை நல்லெண்ணெயில் காய்ச்சி தைலமாக்கி தலையிலே தடவி வரும்போது முடி நன்றாக வளரும். செம்பருத்தி பூவை தினம் 1 எண்ணிக்கையில் சாப்பிட்டு கொண்டு வரும்போது உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. செம்பருத்தி பூவில் தங்கச்சத்து மிகுதியாக உள்ளது. உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை செம்பருத்தி பூவிற்கு உண்டு. செம்பருத்தி பூ 1 சிறிது பனங்கற்கண்டு சேர்த்து தீநீராக்கி பருகி வரும்போது வயிற்று புண்ணை ஆற்றக்கூடியது. வாய் அச்சரத்தை போக்கக்கூடியது. செம்பருத்தி பூவை நெய்யிலே அரைத்து விழுதாக்கி வாயிலே வைத்து சுவைத்து கொண்டிருக்கும் போது வாய் அச்சரத்தை போக்கும். உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தால் அந்த உயிரணுக்களின் எண்ணிக்கை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு. கண் பார்வை குறைவாக இருப்பவர்கள் செம்பருத்தி பூ, கடுக்காய், கிராம்பு இவற்றை விழுதாக்கி தேனிலே கலந்து உட்கொண்டு வரும்போது உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுக்கும். தங்கச்சத்து மிகுதியாக இருப்பதால் இரத்தத்தோடு கலந்து பார்வை நரம்புகளுக்கு சக்தியை கொடுத்து பார்வை நன்றாக தெரியும். செம்பருத்தம் வேர்பட்டை, இலந்தை வேர்பட்டை, ஆலம் வேர்பட்டை இவற்றை நல்லெண்ணெயில் தைலமாக காய்த்து உடல் முழுவதும் தேய்த்து வரும்போது தோல் வியாதிகளை அறவே போக்கும். கரப்பான், சொறி, சிரங்கு, படர்தாமரை போன்ற பல பாதிப்புகள் வராமல் காப்பதற்கு இந்த தைலம் பெரிதளவில் பயன்படக்கூடியது. வாய்ப்புண், வயிற்றுப்புண் இவற்றை அதிக அளவில் தீர்க்கக்கூடிய தன்மை செம்பருத்தி பூவிற்கு உண்டு என்பதால் நாம் செம்பருத்தி பூவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கடுக்காய். 1/4 தேக்கரண்டி கடுக்காய் தூள், 1/4 தேக்கரண்டி கிராம்பு இவற்றை தேனிலே கலந்து உட்கொண்டு வரும்போது வயிற்று புண்ணை தீர்க்கக்கூடியது. 1/4 தேக்கரண்டி கிராம்பு, 1/4 தேக்கரண்டி அசோகப்பட்டை, 1/4 தேக்கரண்டி மருதம்பட்டை இவற்றை நெய்யிலே குழைத்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது இரத்தத்தில் உள்ள மாசுகளை நீக்கும். சிறுநீரகத்தில் ஏதேனும் பாதிப்பு இருந்தால் அந்த பாதிப்பை சரி செய்யும்.